ஹே காய்ஸ், ஒரு மரம் அதனால மழையை குறைக்க முடியுமா? ஒரு ஊரையே வறட்சியாக்க முடியுமா? இல்ல விவசாயத்தையே தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல இதெல்லாம் வெறும் வதந்தி தானா? நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல வருஷமாவே ஒரு மரத்தை சுத்தி பல கடுமையான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சீமை கருவேல மரம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மரம் நாட்டையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மரத்தினால தான் விறகு அதிகமா கிடைக்குது. கறி இந்த மூட்டை மூலியமா கிடைக்கிற அந்த கறி அந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. பல பேருக்கு இதுதான் வாழ்வாதாரமா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இந்த 2 விஷயத்துல எது உண்மை? இன்னைக்கு அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயத்தோடயும், நம்ம வாழ்க்கையோடயும், சுற்றுச்சூழலோடயும் தொடர்புல இருக்கிற ஒரு மரம்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவேல மரத்த சொல்லலாம். ஆனா, அந்த கருவேல மரம் அப்படின்னு சொன்னாலே பலருக்கு குழப்பம் வரும். நம்மளோட நாட்டு கருவேல மரம் வேற, சீமை கருவேல மரம் வேற அப்படிங்கிறது. இந்த 2மே ஒண்ணுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான், இங்க பல குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட நாட்டு கருவேல மரம்ங்கிறது பாத்தீங்கன்னா, அது ஒரு மரம் மாரி வளரக்கூடியது. அதே நேரம் அதோட முட்கள் ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த சீமை கருவேல மரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது ஒரு புதர் மாதிரி படரக்கூடிய ஒரு மரமா இருக்கும். சுமாரா ஒரு 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட பல வறண்ட பகுதிகள்ல எரிபொருள் தேவைக்காகவும், மண்ணரிப்ப தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த மரங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து நம்மளோட ஊருக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா, இதோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா, இது ஓரளவு நன்மையா தான் தெரிஞ்சது. ஆனா, போக போக இதோட அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரையுமே பயமுறுத்துற விதமா தான் அமைஞ்சது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மரம் வளருது அப்படின்னா, அதோட விதைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அத சுத்தி எல்லா இடத்துலயுமே இது பரவ ஆரம்பிச்சுரும். ஒரு இடத்துல அந்த மரத்தோட விதை நட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அது வளர்ந்தது அப்படின்னா, ஒரு மரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதைகள உற்பத்தி பண்ணும். இப்ப அந்த விதைகள தான் இப்ப ஆடு, மாடுகளுக்கெல்லாம் கிராமத்து சைடு போனீங்கன்னா, அவங்களுக்கு அதுங்களுக்கெல்லாம் உணவா குடுக்கப்படுது. இப்போ அவங்க அத சாப்பிட்டுட்டு அது செரிச்சு அதுங்க போடுற அந்த கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுலருந்து புதுசா ஒரு மரம் இதுவாக ஆரம்பிக்கும். அது ரொம்ப வேகமா இது அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இது வேகமா வளரக்கூடிய மரமாவும் இது இருக்கு. ஒரு இடத்துல இந்த மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அத தடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த மரம் எதனால சர்ச்சைக்குரிய மரமா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல கிராமங்கள்ல கிணறுங்கிறது வறண்டு போக ஆரம்பிச்சது. விவசாயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. இந்த கருவ மரம் வளர்ற இந்த இடத்துல மத்த செடிகள் அவ்வளோ சீக்கிரத்துல வளராதுன்னு இன்னைக்கும் நெறைய கிராமங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் பார்த்தீங்கன்னா, மறுபுறம் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தினால தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கு. இதனால தான் எங்களுக்கு விறகு கிடைக்குது அப்படின்னுமே இன்னொரு டாக்கும் போய்க்கிட்டு தான் இருக்கு. இப்படி இந்த மரத்த ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மரத்த எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்றதுனால தான், இந்த மரத்த சுத்தி என்னைக்குமே பல சர்ச்சைகள் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 2 பேர் சொல்றதுல எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சொல்றதுலயுமே உண்மைகள் இருக்க தான் செய்யுது. அதனால இத பத்தி இருக்கிற ஒவ்வொரு கூற்றையுமே நம்ம தனித்தனியா தான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான். அடுத்த வீடியோல இந்த மரங்கள் மூலியமா நடக்கிற நன்மைகள், தீமைகள் இது உண்மையிலே நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சுதா? இல்ல இந்த மரத்து மேல வைக்கப்பட்ட ஓவர் ஹைப்டான விஷயமா? இத பத்தி தான் நம்ம அடுத்த வீடியோல நம்ம